இறுதிநிலை கல்லீரல் நோய்க்காக உயிரிழந்தவர்களிடமிருந்து தானமாக பெற்ற 55 கல்லீரல் உறுப்பு மாற்று சிகிச்சைகளை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வெற்றிகரமாக செய்து சாதனை. சமீப காலமாக கொழுப்பு படிந்த கல்லீரல் பாதிப்பு அதிகரித்து வருகிறது. ஆரோக்கியமில்லாத வாழ்க்கை முறை, உடற்பருமன் மற்றும் நீரிழிவு ஆகிய காரணிகளால் கல்லீரலில் கொழுப்பு அளவுக்கு அதிகமாக உருவாக்குகிறது. தொடக்க நிலையிலேயே நோயறிதல், உரிய நேரத்திற்குள் சிகிச்சை பெறுதல், வாழ்க்கை முறை மாற்றங்களை செய்தல் ஆகியவை கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு இன்றியமையாதவை என்று மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் மருத்துவ நிபுணர்கள் வலியுறுத்தினர். மேலும் உணவே மருந்து என்ற இந்தாண்டு கல்லீரல் தின கருப்பொருளை இதற்கு எடுத்துக்காட்டாக அவர்கள் குறிப்பிட்டனர். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 19 அன்று அனுசரிக்கப்படும் உலக கல்லீரல் தினத்தையொட்டி நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பு நிகழ்வில் பேசிய நிபுணர்கள், கல்லீரல்னு இருக்கும், ரைட் சைடு ஆஃப் த பாடி இருக்கும். கல்லீரல் வந்து உடம்புலேயே இருக்கிற எல்லாத்தோட பெரிய ஆர்கன். ரெண்டாவது, அது பண்ணுற நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வேறு எந்த ஆர்கனும் பண்ணாது. அது வந்து அவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறது. அதனால் அது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். ப்ளீடிங் வரும், மூளை குழம்பும், வயிற்றில் நீர் சேரும், காலில் நீர் சேரும், புண்ணுலாம் ஆறாது. எல்லாமே வந்து லிவர்லேருந்து செஞ்சு வர்றது தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடை உடம்புக்கு யூஸ் படுத்துகிற மாதிரி அதை மாற்றி கொடுக்கறது லிவர் தான். ஸோ லிவர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். இன்றைக்கி அதில் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம் இன்றைக்கினா ஃபேட்டி லிவர், கொழுப்பு லிவரில் ஜாஸ்தி ஆகிடுறது. நார்மல் லிவர் ஒருத்தர் 20 வயசு 30 வயசு எடுத்தோம்னாக்கா அப்புறம் லிவரில் ஃபேட் இருக்காது. கட் பண்ணி ஸ்டெயின் பண்ணி பார்த்தா ஃபேட் இருக்காது. ஆனால் சில பேருக்கு வந்து ரொம்ப நாளாக சர்க்கரை வியாதி இருக்குது, இல்லை ரொம்ப குண்டாக இருக்காங்க ரொம்ப நாளைக்கு, இல்லை ரொம்ப ஆல்கஹால் குடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த லிவரில் ஃபேட் வர ஆரம்பிச்சிடும். ஃபேட் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் டேமேஜ். அந்த ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா வீ கேன் அதை திருப்பிடலாம். ஆனால் அது ஃபேட்டுலேருந்து சிரோசிஸ்னு மாறி ஃபைப்ரோசிஸ் வந்துட்டுனா அதை மாற்ற முடியாது. அப்போது வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும். நம்ம ஹாஸ்பிட்டலே இங்கே வந்து நம்ம இது வரைக்கும் 55 லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம், மோஸ்ட்லி சக்ஸஸ்ஃபுல்லாக. எது யங் ஏஜ்லேயே இப்போ வந்து சார், யங் ஏஜில் வந்து யூஸ்வலாக ஃபேட்டி லிவர் வந்து வராது சார். இது வெரி அன்காமன். சரி, அன்லஸ் அவங்க வந்து நாங்களாம் எங்ககிட்ட பேஷண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க 7 வயசுலேருந்து தண்ணி அடிச்சுட்ருக்காங்க. எங்கிட்ட 22 வயசில் வரான், என் லிவர் ஃபெயில் ஆகி அவ்வளோ தூரம் தண்ணி அடிச்சிருக்கான். 7 வயசுலேருந்து அடிச்சுட்ருக்கான். ஸோ அந்த மாதிரி யங் ஏஜ்லேருந்தே நீங்கள் நிறைய ட்ரிங்க்ஸு இல்லை ரொம்ப ஒபிசிட்டி வச்சுன்னா அப்போ வந்து ஃபேட்டி லிவர் வர வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா யங் ஏஜோட கொஞ்சம் இந்த மிடில் ஏஜ், ஒரு 15 வருஷம் டயபெட்டிஸு, 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ட்ரிங்கிங் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் வரும். சார் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால கண்டிப்பாக எல்லாமே கெடுக்கும் சார். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு ஃபேட் ஹை, கார்போஹைட்ரேட் ஹை, அண்ட் ஸோ இது ரெண்டுமே ஜாஸ்தியாகிறதுனால அது வந்து சுகருக்கு ப்ரோன் பண்ணும், ஒபிசிட்டிக்கு ப்ரோன் பண்ணும், அண்ட் ஆல் தீஸ் டிசீஸஸ்க்கு ப்ரோன் பண்ணும். ஃபேட்டி லிவருக்கு யூஸ்வலாக சிம்டம்ஸ் இருக்காது சார். அது யூஸ்வலாக ஹெல்த் செக்கப் பண்ணிச்சா வரும். சிரோசிஸ்னு வரைச்சா வாந்தி, ரத்த வாந்தியோட வரலாம், கால் வீக்கம், வயிற்று வீக்கம், நினைவு இல்லாத வரலாம். அதெல்லாம் வச்சு சிரோசிஸ் ஆகிடும். ஒரு பேஷண்ட் மாத்திரம் அது அக்யூட் ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு. அந்த லிவர் ஒத்துக்கலை, உடம்பு சண்டை போட்டுவிட்டு உடம்போட டிஃபென்ஸ் போய் அது கொண்டுட்டு சில பேஷண்ட்ஸ் இருக்கு. சரி சார், இப்போ நீங்கள் பொதுவாக சொல்லக்கூடிய ஃபேட்டி லிவர் அதை கண்ட்ரோல் பண்ணுறது இப்போ இருக்கக்கூடிய அதிகமாக வருதுன்னு சொல்லுங்க. ஃபேட்டி லிவர்ஸ் சமீப காலம் அதிகமாக இருக்கும், அதை கண்ட்ரோல் மேடம் நீங்களோட ஒரு மருத்துவராக உங்களுடைய ஆலோசனை என்ன? முக்கியமாக வந்து நம்ம என்ன சாப்பிடுவோம் அது ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி முக்கியம் கொடுத்துட்டு பண்ணணும். அப்படின்னா சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் கம்மியாக இருக்கும், டெய்லி ப்ரோட்டீன் இன்டேக் நல்லா இருக்கும், ஹை கார்போஹைட்ரேட் டயட் அவாய்ட் பண்ணணும், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும் 20 to 40 minutes, எனி ஃபார்ம் ஆஃப் ட்ரைனிங், டைம் ட்ரைனிங், என்டர்னஸ் ட்ரைனிங், அட்லீஸ்ட் 4 to 5 days a week பண்ணிட்டு வேறு ஏதாவது அசோசியேட்டட் இல்னஸஸ் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னா அதெல்லாம் நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நல்லது. அண்ட் 40 இயர்ஸுக்கு மேலே இருக்காங்கன்னா ரெகுலராக ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும், லிவர் எப்படி இருக்குது, இந்த ஃபர்தர் ப்ரோக்ரேஷன் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ முக்கியமாக அந்த மாதிரி ஸ்மால் திங்ஸ் பண்ணாலே ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்.